முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். படபடவென பட்டாசாய் வெடித்த மேனேஜர் அறையிலிருந்து முணுமுணுத்து கொண்டே வெளியே வந்தாள் மாலதி. அவள் முகம் இருந்த போக்கை வைத்தே மேனேஜரிடம் செம்மையாய் வாங்கி கட்டிக்கொண்டாள் என்பது அபி என்கிற அபிநயாவுக்கு நன்றாகவே தெரிந்தது. மெதுவாய் அவளை ஏறிட்டு பார்த்தவள், என்னாச்சு மாலதி? வர வர அந்த மேனேஜர் கிழவன் தொல்லை தாங்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிஓ கொண்டு போய் கொடுத்தேன். அதில் ஏதோ ப்ராப்ளமா. அதை என்னன்னாவது சொல்லி தொலையலாம்ல. அதையும் சொல்ல மாட்டான். நீயே கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வான்னு தூக்கி மூஞ்சிலே அடிச்சிட்டான். முதல்ல அவன் இவன்னு பேசாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த பிஓவை இங்கே கொண்டு வா. வாங்கி பார்த்த அபி அதில் பார்வையை ஓட விட்டாள். அடுத்த நிமிஷமே அதில் என்ன தப்புங்கிறது அபிக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே வா. என்னாச்சு அபி? பதட்டத்தோடு வந்தாள் மாலதி. இங்கே பாரு, அமௌண்ட்டு தப்பாக போட்டிருக்க. நீ இப்படி போட்டதுனால கஸ்டமருக்கு லாபம், நமக்கு நஷ்டம். அதனால தான் மேனேஜர் டென்ஷன் ஆகிருப்பார். 3 வருஷமாக இதே வேலையை தானே செய்கிற, அப்புறம் எப்படி உனக்கு கவனம் செதறுது? அடி போடி. வர வர எனக்கு வேலையே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மாலதி அப்படி சொல்கிற? எப்போ பாரு அந்த மேனேஜர் திட்டிக்கிட்டே இருக்காரு. நீயும் அவர் திட்டுற மாதிரி தான் நடந்துக்கிற. அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற ஒரு இன்வாய்ஸையாவது ஒழுங்காக எடுத்துக்கிட்டு போறியா? எல்லாத்துலேயும் தப்பு. பின்ன அவர் டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவார்? எனக்கு மட்டும் ஆசையாக என்ன அவர்கிட்ட போய் திட்டு வாங்கணும்னு. மைண்டு வேலையிலே போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அப்படி வேலையில் கவனம் போகாத அளவுக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை? என்ன அபி, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி கேட்குற? வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. அப்புறம் எப்படி வேலையில் கவனம் போகும்? இதை பாரு மாலதி, வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வேலையில் காமிக்கக்கூடாது. உனக்கு என்ன, நீ ஈஸியாக சொல்லிடுவ. குடிகார அப்பன் குடிச்சு குடிச்சு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. வெளி உலகமே தெரியாத அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து டிகிரியும் முடிச்சிட்டேன். படித்து முடித்ததும் இந்த கம்பெனியில் வேலையும் கிடச்சிருச்சு. எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி. அவள் இப்போ தான் ஃபைனல் இயர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் எப்போ டிகிரி முடிக்கிறது, வேலைக்கு சேர்றது, அதன் பிறகு தான் என்னோடய லைஃப்பை பற்றி நான் யோசிக்கிறோம். என் கூட படித்தவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது. நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். இன்னும் மாடி உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்டுட்டு போகிறா. ஏன் மாலதி, உனக்கு என்ன 24 வயசு தானே ஆகுது? அதுக்குள்ளே ஏன் இப்படி சலிச்சிக்கிற? உனக்கு என்ன, உனக்கும் என்னோடய வயசு தானே. கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு. அழகாக 5 வயசில் ஒரு பையன். தாங்குன்னு தாங்குகிற பேரண்ட்ஸ். உன் பையனோட பேச்சை கேட்டாலே போதும், இருக்கிற எல்லா கவலையும் மறந்துடும். உனக்கு எல்லாமே காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடந்துருச்சு அபி. நீ நல்லா ஹாப்பியாக இருக்க. அதனால் உனக்கு என்னோடய கஷ்டம் புரியாது. பெருமூச்சு விட்டாள் மாலதி. யாரையுமே வெளியே இருந்து பார்த்து முடிவு பண்ணாத. அடி போடி. அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் மேனேஜர் சுகந்தன் அங்கே வர, என்ன மாலதி மேடம், அந்த இன்வாய்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்களா? மேனேஜர் கத்திக்கிட்டு இருக்காரு. 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகிறேன் சார். வேகமாய் அதை சரி செய்த மாலதி, ப்ளீஸ் அபி, ஒரே ஒரு தடவை சரியாக இருக்கா பார்த்துக்கோ. அதை சரி பார்த்தவள், இங்கே பாரு, மறுபடியும் டிஸ்கவுண்ட்டில் தப்பு பண்ணியிருக்க. நல்ல வேலை சொன்னேன், இல்லைன்னா திரும்ப போய் திட்டு வாங்கியிருப்பேன். வேகமாக அதை சரி பண்ணவ, சரி நான் போய் இதை கொடுத்துட்டு வரேன். அங்கே நடந்ததையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுகந்தன், இவங்களுக்கு கவனம் எங்கே தான் இருக்குதோ,
ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்றாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டப்படுற ஃபேமிலின்னு பார்த்தா எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்த அதே டைமில் தானே நீங்களும் வேலைக்கு சேர்ந்தீங்க. இது வரைக்கும் உங்கள் வேலையில் யாரும் ஒரு தப்பு சொன்னதே இல்லை. உங்களால் மட்டும் எப்படி அவ்வளவு பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியுது? சுகந்தன் பேசிக்கிட்டே போக அபி புன்னகையோடு நிமிர்ந்து அவனை பார்த்துட்டு மறுபடியும் தன்னோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தா. அபி மேடம், இது வரைக்கும் நீங்கள் அனாவசியமாக எந்த ஜென்ஸ்கிட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க. வேலையிலையும் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கீங்க. உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மறுபடியும் அம்மி நிமிர்ந்து பார்த்து புன்னகைக்க, இதுக்கும் ஸ்மைல் தானா? நீங்கள் பேசவே மாட்டிங்களா? நீங்கள் அந்த மாலதியை தவிர வேறு யார்கிட்டேயும் அனாவசியமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுக்குள்ளே மேனேஜர் கூப்பிட, சரி ஓகே அபி, நான் அப்புறம் வரேன். வேகமாக மேனேஜர் ரூமுக்கு போனான் சுகந்தன். மாலதி ரூமில் இருந்து வெளியில் வர, என்னாச்சு மாலதி, எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை அபி, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு மேனேஜர் ஃபைல் பண்ண சொல்லிட்டாரு. இனிமே கொஞ்சம் கவனமாக செய். தேங்க்ஸ் அபி. ஒரு குளியல் சோப் தயாரிக்கும் நிறுவனம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அபியும் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. அபி ஃபைனல் பில் ப்ரிப்ரேஷனில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுடைய வேலையில் ஒரு சின்ன தப்பு கூட யாருமே சொன்னதில்லை. எப்போதுமே எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகிறவ அபி. யாரையும் அதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இயல்பாகவே நினைக்கிற குணம். அனாவசியமாக யார்கிட்டேயும் தேவையில்லாமலும் பேச மாட்டா. எல்லாத்துலேயுமே ஒரு வரமுறையோடு நடந்துக்கிறவ தான் அபி. ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூம், ஆஃபீஸ்க்கு மேலே கேன்டீன், எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எம்டி ஏற்பாடு பண்ணியிருந்தார். லன்ச் டைமும் வந்துட மேனேஜர் தவிர மற்ற எல்லாருமே சாப்பிட கேன்டீன் வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சுகந்தனும் வர, என்ன அபி இன்னைக்கு என்ன லஞ்ச்? மாலதி கேட்டுக்கிட்டே வர, இதோ இப்போ தான் அம்மா கீழே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அபி லஞ்சை ஓப்பன் பண்ண சுட சுட வெஜிடபிள் பிரியாணியும் பிரியாணி கத்திரிக்காயும். அதை திறந்ததுமே வாசனை கமன்னு அடிச்சுது. எப்படி அபி, நீ வேலைக்கு சேர்ந்த இந்த 3 வருஷத்தில் தினமும் உங்கள் அம்மா மதியத்தில் சுட சுட சமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் சாப்பாடும் சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தினமும் உங்கள் அம்மாவே வந்து கொடுத்துட்டு போவாங்களா? இல்லை மாலதி, வீட்டில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொடுத்து விடுவாங்க. அப்போது உங்கள் வீட்டில் வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க மாலதி. ஒரு தடவையாவது எங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயேன். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இப்போ இல்லை. ஏன் அப்படி? மேடம், எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? சுகந்தன் கேட்க, அப்படி இல்லை, ஒரு வேளை அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காருல்ல, அனாவசியமாக யாராவது வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சொல்லுவாரோ என்னவோ. அதனால தான் அபி மேடம் நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கூட வேலை செய்கிற புஷ்பாவும் சொல்ல, உங்களுக்கு என்ன, என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அவ்வளவுதானே? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி, வீட்டுக்கு போகிறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் சாப்பிட்லாம். வேகமாக லஞ்சை பிரித்த மாலதி அந்த பிரியாணி டேஸ்ட்டில் சொக்கி போக, புஷ்பாவும் சுகந்தனும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்ப அபியும் வீட்டுக்கு கிளம்புனா. சரி, நான் கிளம்புறேன் மாலதி சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்தவ ஆஃபீஸ் தெருமுனை வரைக்கும் திரும்பி
எதிர்பக்கமாக அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விலை உயர்ந்த காரில் போய் ஏற, என்ன பாப்பா இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு கேட்டுக்கிட்டே மணி காரை எடுக்க, நல்லா போச்சுண்ணா. ஏன் பாப்பா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? அபி புன்னகையோடு அவரை பார்க்க, நம்ம ஐயாக்கிட்டேயே அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த சின்ன கம்பெனியில் வந்து வேலை செய்யணும்? நீ பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. ஏன் பாப்பா? என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டேன்னா, அதனால் நான் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னை பொத்தி பொத்தி வளர்த்து எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறமும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் யாருன்னு சொல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதை கேட்டதும் மணியோட முகம் வேதனையில் சுருங்க, எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணு கடவுள் தலையெழுத்தை இப்படி எழுதிட்டானே. கார் நேராக அந்த பங்களாவுக்கு முன்னாடி போய் நிற்க, வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறந்தார். கார் உள்ளே போய் நின்னதும் அதிலிருந்து அபி இறங்குனா. உடனே வேலைக்காரம்மா ஓடி வந்து அவளுடைய ஹேண்ட்பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் வாங்கினாங்க. அபி வீட்டுக்குள் காலை எடுத்து வைத்ததும் அம்மா என்று ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான் 5 வயது மகன் அஸ்வின்.